எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். அந்த பெருமையின் ஆவி ஆமானுக்குள் வந்து எல்லாரும் அவனை வணங்க, ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் ஏந்திக்க மாட்டான். அவன் யார்? மொர்தெகாய். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்பா ஏன்பா உனக்கு அனாவசியமான பிரச்சனை, ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிற, ஒரு சல்யூட் போட்டு போயேன். அதெல்லாம் முடியாது, நான் தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்ற பொருளிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் வணங்கக்கூடியவர் என்னை படைத்தவர் மாத்திரம்தான், மற்றவங்க யாரையும் நான் வணங்கவே மாட்டேன் என்று சொன்ன போது அதை கேள்விப்பட்ட ஆமான் கோபம் கொண்டு இவனை மாத்திரமல்ல, அவனுடைய ஜாதி ஜனங்கள் 127 நாடுகளில் எத்தனை லட்சம் இருந்தாலும் அத்தனை பேரையும் ஒரே நாள்ல கொன்னுடுவேன் என்று சொல்லி போய் ராஜாட்ட சட்டப்படி எழுதி வாங்கி முத்திரை போட்டு ஊரெல்லாம் பரப்பிட்டான், பறைசாற்றிட்டான். இதை இப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய் வழியாக கேள்விப்படுகிறாள். உபவாசம் பண்ணிட்டு தேவ சமூகத்திலிருந்து போய் ராஜாவினிடத்துல பேசுகிறாள். ராஜாவை விருந்துக்கு அழைக்கிறாள். விருந்துக்கு வந்திருக்கும் போதுதான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அது 2 முறை அழைத்தால். இப்பொழுது அந்த முற்றத்திலே ஒருவன் வந்து நிற்கிறான். எதற்கு வந்து நிற்கிறான்? தனது வீட்டிலே ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கி இந்த மொர்தெகாயையும் அவன் குடும்பத்தையும் அதிலே போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் ஸ்தாபித்து விட்டு, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, பிளான்ட் பண்ணிட்டு, இப்போ அந்த கெட்ட எண்ணத்தோடு வந்து முற்றத்தில் நிற்கிறான். ராஜா இரவெல்லாம் தூங்கவில்லை. 4ஆகம புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். அதிலே அவர் உயிரை 2 பேர் பறிக்க போட்ட திட்டத்தை மொர்தெகாய் கண்டுபிடித்து ராஜாவுக்கு செய்தி அனுப்ப ராஜா உயிர் தப்பிற்று. ஆனால் அதை வாசித்து விட்டு திரும்ப பார்க்கிறார். அப்படி உதவி செய்து என் உயிரை காப்பாற்றினவனுக்கு என்ன சன்மானம் கொடுக்கப்பட்டது என்று வாசித்தார். ஒன்றுமில்லை. உடனடியாக அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லையா, நாளைக்கே அவனை கனப்படுத்தணுமே, நாளைக்கே அவனுக்கு சன்மானம் கொடுக்கணுமே என்று சொல்லி நினைக்கும் போது சரியா ஆமானின் கால்கள் வாசல் அண்டையில் வந்து நிற்கிறது. முற்றத்தில் வந்திருக்கிற செய்தியை கேட்டபோது ராஜா சொன்ன வார்த்தை தான், தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிரியா இருப்பவன் யார்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் தேவன் பட்சமாய் இருந்தார், அவர்கள் பட்சத்தில் இருந்தார். அதனால எதிரியாய் மாறி அவர்கள் உயிரை குடிக்க நினைத்த அந்த ஆமான் தானாக வந்து சிக்குகிறான். பாருங்க, நீ எவ்வளவு விரோதம் செய்தாலும், எவ்வளவு பகைச்சாலும், எவ்வளவு தீங்கு நினைச்சாலும் கடைசி நேரத்தில் தள்ளுபடியாகும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நிமிஷத்தில், ஒரு வினாடியிலே தள்ளுபடியாகும். காரணம், என்னோடு இருக்கிறது உலகத்தின் ஆவி அல்ல, என்னோடு இருக்கிற மாம்ச புயம் அல்ல, என்னோடு இருக்கிறது இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவ, நீதியின் தேவ, என் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறவர், அற்பமான ஒரு வாட்ச்மேன கர்த்தர் நினைத்திருந்தார். அவன் பட்சத்தில் இருந்தார். ஆமான் சிக்கி கொண்டான். வரலாறு சுருக்கமா முடிக்கிறேன். அவன் கதையே முடிஞ்சு போனது. எந்த தூக்கு மரத்தை அவன் நாட்டி வைத்தானோ அந்த தூக்கு மரத்திலேயே அவனையே தூக்கி போட்டார்கள். தேவனின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? எனக்கு விரோதி யார்? இடையில இருப்பவன் இருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? விரோதி யார், இடையில இருப்பவன் யாருன்னா இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அவன் விரோதி ஆனானா கதை முடிஞ்சது. ஒருத்தருடைய சாவுல நமக்கு சந்தோஷம் இல்லை, ஆனாலும் கூட படைத்த தேவன் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரிலும் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார்.
உங்களுக்காக விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். தன் இரத்தத்தையே சிந்திருக்கிறார். உங்களுடைய யுத்தம், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய சஞ்சலம் கர்த்தருடைய சஞ்சலம். உங்களுக்கு வந்திருக்கிற சிக்கல் கர்த்தருடைய சிக்கல். உங்களுக்கு வந்திருக்கிற வேதனை கர்த்தருடைய வேதனை. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை. கர்த்தர் தூங்க மாட்டார், கர்த்தர் உறங்க மாட்டார். அவர் நாளாகம புத்தகத்தை பார்க்கிறவர், உன்னுடைய துதியை பார்க்கிறவர், உன் ஆராதனையை பார்க்கிறவர், உன் விசுவாசத்தை பார்க்கிறவர், உன் ரட்சிப்பை பார்க்கிறவர், உன் நீதியை பார்க்கிறவர், உன் ஜெபத்தை பார்க்கிறவர், உன் நம்பிக்கையை பார்க்கிறவர், உன் உத்தமத்தை பார்க்கிறவர், உன் தியாகத்தை பார்க்கிறவர். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னை அற்பமானவனை அற்புதமாய் மாற்றுவார்.